மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கிட்டாரு. இந்த எவிடன்ஸ் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிரிசல்டா மறுபடியுமே ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இணையதளத்துல வைரலா பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜாய் கிரிசல்டா அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கு. அதாவது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசல்டா வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து தன்னை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜாய் கிரிசல்டா வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு அனுப்பின மெசேஜ், மாதம்பட்டி தங்கராஜ் தன்னை நினைச்சு எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஜாய் கிரிசல்டா வந்து வெளியிட்டு அதிர்ச்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அடிக்கடி தொடர்ந்து நிறைய புகைப்படங்கள் வீடியோக்களை வந்துட்டு ஜாய் கிரிசல்டா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ரசிகர்களுமே வந்து ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொண்ணு இப்படி ஏமாத்திட்டு இப்படி தவிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராகவும் ஜாய் கிரிசல்டாவுக்கு வந்து ஆதரவாகவும் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு பிரபல சமையல் கலைஞர். அதை தவிர்த்து வந்துட்டு ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா குக் வித் கோமாளில வந்துட்டு நடுவரா வந்திருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் திடீர்னு மாதம்பட்டி ரங்கராஜ் புகழோட உச்சிக்கு போயிட்டு இருக்கும் போது ஜாய் கிரிசல்டா வந்துட்டு ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க. அந்த புகார்ல வந்துட்டு தன்னை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதே நேரத்துல நான் கர்ப்பமாக இருக்கேன், அந்த குழந்தைக்கு காரணம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாய் கிரிசல்டா வந்து புகார் அடிச்சாங்க. அப்போ வந்துட்டு அவர் மேல வந்து வீணா பழி சுமத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாய் கிரிசல்டாக்கு எதிராக வந்து நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எதையுமே கண்டுக்கல, அது சம்பந்தமா வாயுமே திறக்கல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ஜாய் கிரிசல்டா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், திருமண புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியிட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் பொதுமக்களுமே நம்பினாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு உண்மையாவே திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த பொண்ணை ஏமாத்திட்டாரு, அது தொடர்பா வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டி தீத்தாங்க. இருந்தாலுமே இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து வாயை திறக்காம தான் இருந்தாரு. இந்த வழக்கோட விசாரணை நடந்தப்போ கூட மகளிர் ஆணையத்துல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான், அவங்க வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொன்னாரு. அதாவது மாப்பிள்ளை நான் தான், பட் வந்து நான் வந்து வேணுனே மாப்பிள்ளையா போகல, அவங்க வந்து வலுக்கட்டாயமா மாப்பிள்ளையா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல மகளிர் ஆணையத்துல வந்துட்டு இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தை வந்து என்னோடது தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா உள்ள சொன்னதுக்கு அப்புறமா வெளியே வந்து அந்த குழந்தை என்னோடது கிடையாது, நான் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு ஜாய் கிரிசல்டா என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது நீ என்ன குழந்தையா, உன்னை வந்து வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றல, அப்போ குழந்தை கூட உன்னை வந்து வலுக்கட்டாயமா வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் தன்னோட மனசுல இருக்க ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்து இருந்தாங்க ஜாய் கிரிசல்டா. ஆனா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவா சொல்லியிருந்தாங்க, நீ தான் குழந்தையோட அப்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுதான் உண்மை, கண்டிப்பா நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாய் கிரிசல்டா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே சேர்ந்தெடுத்த புகைப்படங்களை வந்து வெளியிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம், அதாவது குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, ராகா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி பெயர் வச்சிருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா வந்துட்டு ஜாய் கிரிசல்டா வெளியிட்டு இருந்தாங்க. வணக்கம் டேடி, நான் வந்து ராகா ரங்கராஜ் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தையோட கைகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் புகைப்படம் போட்டுட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது கூட மறுபடியுமே ஜாய் கிரிசல்டாவும் ரங்கராஜும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை வந்துட்டு வெளியிட்டு வந்திருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோக்களை வந்து வெளியிட்டு பகிர் கலப்படாங்க ஜாய் கிரிசல்டா. அந்த வீடியோ வந்து அவ்வளவு ஃபன்னா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட லீலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த வீடியோக்கள்ல வந்து காட்டியிருப்பாங்க ஜாய் கிரிசல்டா. அதாவது 2.0, 3.0, 4.0, 5.0 வரைக்கும் அவங்க வந்து வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து லவ்வா வெளியிட்ட வீடியோவை, அதாவது லவ்வா ஜாய் கிரிசல்டாவுக்கு அனுப்பின வீடியோவை அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன இப்படி இப்படி உருகி உருகி காதலிச்சாரு, இப்போ ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஆளே காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி ஜாய் கிரிசல்டா வந்து ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காணல, அவர் வந்து எங்கேயோ போயிட்டு தலைமறைவாயிட்டாரு, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து
பொய்யா ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து அவர் வந்து ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காரு. யாராவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பதிவு வந்துட்டு ஜாகிசில்டா போட்டிருந்தாங்க. இப்படி இருக்க போதுதான் மாதம்பட்டி 5.0 அப்படின்ற வீடியோவை வெளியிட்டாங்க. இதை பார்த்த பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அக்கா சீக்கிரமா 6.0 வந்து வெளியிடுங்க, எங்களுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இருந்தாங்க. அதுக்குமே ஜாகிசில்டா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோவையும் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாகிசில்டா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப கடைசியா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு இதுக்கப்புறம் சிக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ், இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, தன்னோட குழந்தையோட கையோட ஷேப்பை வந்துட்டு அதை எடுத்து போட்டுட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் உட்கார்ந்துருக்கும் போது அவர் எப்படி கை வச்சிருக்காரோ அதே மாதிரிதான் என்னோட குழந்தையோட கையும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டோ போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப வந்து வைரலா மாறி இருக்கு. அந்த புகைப்படத்துல வந்துட்டு மாதம்பட்டி எப்படி கை வச்சிருக்காரோ அதே மாதிரிதான் அந்த குழந்தையோட கையுமே இருக்குது. இதை பார்த்த பொதுமக்கள் ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தேவையே இல்லை, அதாவது உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு, அப்பாவி மாதிரி தான் பையன் ராகா ரங்கராஜ் இருக்கான், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி தான் ராகா ரங்கராஜுமே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல இப்படி உண்மையா இருக்க போய்துதான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துட்டு உண்மை வெளிவந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு போறாங்க. சொல்ல போனா ஜாகிசில்டாவுக்கு வந்து நாளுக்கு நாள் ஆதரவு தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஆசையா இப்படி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இன்னைக்கு வரைக்குமே வாய் திறக்கல. இந்த புகைப்படம் தான், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட கையும் இந்த குழந்தையோட கையும் ஒரே போல இருக்கு அப்படின்ற வீடியோ, அந்த போட்டோ தான் இப்போ வந்துட்டு வைரலா மாறி இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாகிசில்டா 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே நேரத்துல இப்போ வந்து இவங்க ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்களே, அதாவது அந்த குழந்தையோட புகைப்படத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜோட புகைப்படத்தையும் வச்சு வந்து 2 பேரோட கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே போலதான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாகிசில்டா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.